அலையே ஐரானா அரை உயிரே ஐரானா அவள் எனக்கே எனக்கானா உலகின் முதலிடம் அடைந்தேனா உன் காதலின் காந்தலாய் பாய்ந்ததில் காண்பது அகச்சிவப்பாய் நிற நிறமாய் தெரியுதடி शुभगे त्वं जीव शरदशतम् मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलाय तनोहरे அருகில் நீ இருந்தால் நான் பரவசமாகின்றேன் என்னோடு நீ நடந்தால் நான் பறவையாகின்றேன் ஹாப்பி பர்த்டே தீபா, நீண்ட ஆயுள் குளம். அடுத்த வருஷம் பர்த்டேக்குள்ள ஒரு ஆண் குழந்தை எனக்கு பெற்று கொடுத்துட்ற. தீபாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்க, நல்லபடியாக பல்லாண்டு வாழ்க வாழ்த்துக்க. கட்சி இதுக்குள்ள ஆபீஸ்ல மாட்டான். தீபாவுக்கு நீண்ட ஆயுள் குளமா பெற்றுண்டு வாழா, நான் சந்தோஷமா பெற்றுவாளா, நான் அதுதான் என் நின்ற ஆசை. தீபா கண் கலக்கும் எப்படியுமே கண் நொட்டி நீள்ற வராது, அந்த அளவுக்கு கட்டுவாளா. கோடி கோடான கோடி பொண்ணி மீது தீபா நல்லபடியாலும் இறைவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி, என் உயிர் தோழி, என்னோட உயிர் தங்கை. எப்பயும் ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும் தீபா. நீ அழுதுனா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ மிஸ் பண்ணுறோம் தெரியுமா. வீட்டுக்கெலாம் போனால் அங்கே அம்மா அப்பா தாண்டி அடுத்ததான் நீ தான் இருப்பேன். நான் எப்பயுமே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜாலியாகவும் கூட அம்மா கூட அப்பா கூட நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும். பசங்களாம் அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவ்வளோ கேரிங்காக இருப்பேன். அந்த அளவுக்கு
என்னோட ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். நான் நைட்டு தூங்கவே முடியாது. அந்த சமயத்துலன்னு என் பக்கத்துலேயே உட்காந்து எனக்கு காலெல்லாம் ரொம்ப பிடிச்சி விடுவேன். அதெல்லாம் நான் எப்பயும் மறக்கவே மாட்டேன். நான் அம்மாக்கிட்ட கூட சொல்லிகிட்ருப்பேன். தீபாவுக்கும் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து நான் கூட அவ கூட இருக்கணும்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயம்லாம் வந்து அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதில் வந்து நீ வந்து என் மனசில் எப்பயுமே இருந்திருக்க. கல்யாணம் ஆகும்போது வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போகும்போது எனக்கு அது பெருசாக ஒன்றுமே தெரியல, எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் நீ வீட்டை விட்டு கல்யாணம் முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேட்டு வீட்டுக்கு வந்தால் பாப்பா இருக்க மாட்டாள்ல, கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு டைம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அம்மா கூட இருந்தால் அங்கே ஹாப்பி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல வீட்டுக்கு போனால் வந்து அம்மா அப்பா பாப்பா 3 பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு ஒன்று அப்படியே தோணிடுச்சு இந்த 10 இயர்ஸாக. இந்த சமயம் போகும்போது அது அந்த இடத்துல நீ இல்லாத இடத்த யாருமே ஃபீல் பண்ண முடியாது. அப்புறம் நீ பெங்களூர் போகும்போது கூட நான் ஒரு டைம் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பயும் இப்படி தான் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா பசங்க கூட அவ்வளோ ஜாலியாக பேசுவேன், விளையாடுவேன். உன்னோட கேர் நான் என்கிட்ட நிறைய பேசுகிறதோட ஊரில் வந்தாங்கன்னா பசங்க உன் கூட தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பசங்க இடத்துல வந்து மனசில் இடம் பிடிச்சிருக்க. சில விஷயம்லாம் வந்து பண்ணும்போது இது வந்து தீபா சொல்லியிருக்கால, இப்படி பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்வேன். அதை வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்தளவுக்கு அதில் பிலீவ் பண்ண மாட்டேன். ஆனால் அது பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சுன்னா இதை அவ சொன்னா இல்லை, அதுக்கொசரமே நான் செய்வேன் சில விஷயம். அந்த மாதிரி நீ எனக்கு சொல்லியிருக்கியா, அது வந்து நான் பண்ணும்போது எனக்கு அது 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ வரைக்குமே அது ஏதாவது நான் பண்ணக்குள்ளே உன்னோட அந்த இது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ சொன்னா இல்லை கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தீபா. நான் எப்பயுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சிஸ்டர்ஸ் பாண்டிங்னா வந்து நீ சொல்லுவ அக்கா வந்து அம்மா மாதிரின்னு. ஆனால் சமயத்தில் நீ தங்கச்சி, ஆனால் நீயும் அம்மா மாதிரி தான் எனக்கு சமயத்தில் நிறைய டைம் அட்வைஸ் பண்ணியிருக்க, சொல்லியிருக்க. நானும் அது சில டைம் கேட்டிருக்கேன். Happy birthday, Chitti. ஹாப்பி பர்த்டே சித்தி. Happy birthday, Chitti. ரோஸ் கொடுங்க. இப்போ சொல்லுங்க. Happy பர்த்டே Chitti. Happy birthday, Deepa. Happy birthday to you, sir. ஹாய் தீபா, ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது போல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு. Many more happy returns of the day, Deepa. ஹாப்பியாக இரு, சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. அடுத்த வருஷம்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷம் உனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா வருஷம் ஸ்டார்டிங்கே பயங்கர சக்ஸஸாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் உனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்க.
ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, பார்த்துக்கோ, ஃபேமிலிஸ் பார்த்துக்கோ. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாய் பேபி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது உன்னோட சண்டைக்கோழி. என்ன சொல்கிறது, காலேஜ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு நான் பிளட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நீ எனக்கு எல்லாமே உன்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீயும் நல்லா எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல். எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் உன்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீயும் என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே. ஆனால் நீ வந்து என் கூட இருந்தது, பேசினது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு பிக் 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 மெமரிஸ் தான். நீ என் கூட இருந்த எல்லா டைமும். அப்புறம் உன்னோட மேரேஜ், அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். என்னடா இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தவங்க சடனாக கல்யாணம் ஆகி போகிறாங்களேன்னு ஒரு இது இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் மேரேஜ் அப்போலாம். ஆனால் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ பேபி. ஹாய் தீபா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து லைஃப் லாங் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வேறு இப்போ என்ஜினியராக வேறு ஆகிட்டீங்க. எம்சிஏ முடித்து டீச்சரமாக வேலை செஞ்சு இப்போ என்ஜினியராக இருக்க உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி வீடியோ அனுப்பி எதுவும் பண்ணதில்லை. ஆனால் பெருசாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. இதுக்கே காலேஜில் செமினார் எடுக்க சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு பதட்டம் இருந்தது, என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு. நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய். ஹாய் தீபா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ் மெனி மெனி ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தீபா. நீங்கள் எப்பயுமே நல்லபடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இரு. ஓகேவா? அப்புறம் ப்ரோவோட எப்பயும் செஞ்சு ஹாப்பியாக நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் உங்கள் கேரியரில் நீங்கள் நல்லபடியாக பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணு. அதுவும் பார்த்துக்கோ, உடம்பை பார்த்துக்கூட. வீடியோலாம் பேசி பழக்கம் இல்லை. இது 2 டேக் 3 டேக் மேலே போயிடுச்சு. பார்ப்போம். சரி, ஓகே, பாய். ஹாய் அம்மு, செல்லக்குட்டி, மை எவ்ரி திங். என் வைரம், தங்கம், புஜு, எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் செல்லமாக கூப்பிட்றது தீமா, என் செல்ல தீமா. உன்னோட இந்த 26th பர்த்டே, 26 முடிஞ்சு 27 ஸ்டார்டிங். ஸோ இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் வர ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ஃபார் பாஸ்ட் 27 years வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த 27 years வெயிட்டிங்க்கு ஒர்த்தாக ஒரு லைஃப் கிடச்சதுன்னு வச்சுக்கோவேன். எப்படி சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர்ன்ட்டு அது ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் அதேமாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியாலாம் அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலே ஒரு நல்ல ஒரு பிலீஃப் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து அது வந்து உண்மைன்ற மாதிரி எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் இருந்துச்சு. நமக்குன்றதை விட எனக்கு இருந்துச்சு, பர்சனலி நான் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்மே வந்து ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா லைஃப்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் கண்டிப்பாக இருக்கும். நமக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் போகும், இதெல்லாம் இட்ஸ் ஆல் இன் த கேம். பட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ட்ரூ லவ், அந்த ஒரு கேரிங், அந்த ஒரு மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நல்லாவே நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹீல் பண்ணுற ஒரு க்ரீம் மாதிரி வந்து உனக்கு நானும் எனக்கு நீயும் அப்படி ஆப்போசிட்டாக இருப்போம்னு வச்சுக்கோவேன். ஸோ ஃபார் டேம் ஷுர் ஐ மேக் த ப்ராமிஸ். எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது வந்து எனக்கு வார்த்தையால் எனக்கு சொல்ல முடியல. பட் ஐ ஹோப் உன்னை வந்து இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக
நீ நினைக்கிறதெல்லாம் என்னோட மேக்ஸிமம் என்ன நான் பண்ண முடியுமோ எல்லாமே அவனுக்கு நான் அதை நிறைவேற்றிட்டு உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஐ மேக் அ ப்ராமிஸ். ரொம்ப பிடிச்ச பர்சன் நீ. ஏன்னா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ஒன்று வந்து அந்த எல்லோ சாரீ அதில் நான் பார்த்தனோ அதுலேயே நான் அப்போ வந்து ஃப்ளாட். ஏன்னா அவ்வளோ ஹோம்லியாக இருக்கேன், அவ்வளோ ஹோம்லியாக இருந்தேன், இப்பயும் இருக்கேன். பட் அப்பயும் ரொம்ப ரொம்ப ஹோம்லியாக இருந்தேன். பெங்களூர் போயிட்டு படித்து பெங்களூர் போய் ஜாப்லாம் பார்த்துட்டு எம்சிஏலாம் படிச்சுட்டு, ஸோ இந்தளவுக்கு ஒரு மாடர்ன் சொல்ல முடியாது, மாடர்னைஸ்டு ஒரு அந்த சொசைட்டியில் இருந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்க பார்த்தியா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பொண்ணு வரணும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு கிஃப்ட் அவனுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு வச்சுக்கோவேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி. நான் செல்லமே, நான் தங்கமே, எப்பவுமே హ్యాపీగా ఉండు. నీకోసం ఈ ఉసురు ఎప్పుడుమే ఒక బీట్ తోట ఉండినే ఉండను, ఒక తుడిపుతోட ఉండినే ఉండను. నీకోసం లైఫ్ లాంగ్ ఉండను. మై లవ్ యూ సో మచ్ పాపా.